Hello students, welcome to our YouTube channel. SSC இருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. நிறைய பேர் தேவைப்பட்டுட்டு இருந்தது. எக்ஸாம் சிட்டி டைம் நீங்க எந்த டேட்ல எழுதலாம், எந்த சிட்டில எழுதலாம்ன்ற அந்த இது முழுக்க உங்கள்கிட்டயே தர போறாங்க. CHSL எக்ஸாம்ல இருந்து ரொம்ப தேவையான அப்டேட். நிறைய பேர் ஏங்கிட்டு இருந்த அப்டேட்டுமே கூட. SSC வந்து தீபாவளி ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்தாலே ஒரு ஹாப்பியான நியூஸை வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அப்படிதான் இன்னைக்கு CHSL உடைய டேட் வந்திருக்கு. அண்ட் CHSL டேட்ல நீங்க என்னைக்கு எக்ஸாம் எழுதலாம், எந்த டைம் எழுத போறீங்க, எந்த போய் எழுத போறீங்க, அதெல்லாம் உங்கள்கிட்டயே தர போறாங்க. அதை பத்தின நோட்டீஸ் வந்திருக்கு. அதை நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த CHSL எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th நவம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எப்போ வரைக்கும் கண்டக்ட் பண்ண போறோன்ற டேட் வந்து சொல்ல, ஆனால் 12th நவம்பர் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 12th நவம்பர் நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா நமக்கு வந்து உங்களுக்கு 22nd அக்டோபர் 22nd அக்டோபர்ல இருந்து 28 அக்டோபர் வரைக்கும் SSCயோட வெப்சைட்ல நீங்க என்னைக்கு எக்ஸாம் எழுதலாம், நீங்க என்னைக்கு எழுத ஆசைப்படுறீங்க, எந்த சிட்டில எழுத ஆசைப்படுறீங்க, எந்த டைமிங்ல எழுத ஆசைப்படுறீங்க, அது எல்லாத்தையும் நம்ம ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணுவோமா, படத்துக்கு டிக்கெட் புக் பண்றோம், எந்த சீட்ல உட்காரணும், எந்த டே போகணும், எந்த ஷோக்கு போகணும், எத்தனை டைம் போகணும்னு நம்ம சூஸ் பண்றோம்ல, அதே மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இந்த டைம்குள்ள. ஓகேவா? அப்படி சூஸ் பண்றீங்களா, அந்த சூஸ் பண்ற அந்த டேட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ல இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ எக்ஸாம் வந்து ஒரு 27 நவம்பர் வரைக்கும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 நாளைக்கு இடப்பட்ட எல்லா என்னைக்கெல்லாம் எக்ஸாம் ஷெட்யூல் பண்ணிருக்காங்களோ அது எல்லாம் உங்களுக்கு இந்த டேட்ஸ்ல அவைலபிளா இருக்கும். நீங்க டிக்கெட் புக் பண்ற மாதிரி 22nd அக்டோபர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. போறப்போ நீங்க எனக்கு 27ஆம் தேதி நான் எழுத ஆசைப்படுறேன், 27ஆம் தேதி லாஸ்ட் ஷிஃப்ட் எழுத ஆசைப்படுறேன், நான் வந்து இப்போ மதுரையில் எழுத ஆசைப்படுறேன், மதுரை சென்னை நான் கோயம்புத்தூர் கொடுத்துருக்கீங்கன்னா, இப்போ நான் மதுரையில் எழுத ஆசைப்படுறேன்னா நான் 22ஆம் தேதி ஓப்பன் பண்ண உடனே நான் 27ஆம் தேதி டேட்டை சூஸ் பண்ணிட்டு மதுரை சூஸ் பண்ணிட்டு அதில் வந்து டேட்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதில் 27 அவைலபிளாக இருக்குது. அப்போ 27 சூஸ் பண்ணிட்டு நான் மதிய ஷிஃப்ட் எழுத ஆசைப்படுறேன், இல்லை ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எழுத ஆசைப்படுறேன், அது சூஸ் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டேங்கிறது அலாட் ஆகிடும். இதுதான் இந்த நோட்டீஸில் வந்து சொல்லியிருக்காங்க. இது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் எப்படி பண்ணுறது ஏதுங்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா SSC என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாமினுடைய டேட்டு, சிட்டி, டேட்டு, ஷிஃப்ட்டை நீங்களே சூஸ் பண்ணிக்கலான்றதை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கும்னா, நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணப்போ ஒரு 3 சிட்டிஸை வந்து ஒரு ஆப்ஷன்ஸா கொடுத்துருப்பீங்க தெரியுமா, அந்த 3 சிட்டிஸை தான் உங்களுக்கு காட்டும். ஓகேவா? அதுல 22ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் இந்த போர்ட்டல் ஓப்பனா இருக்கும். அதுல நீங்க SSC வெப்சைட்ல லாகின் பண்ணி உங்களோட 3 சிட்டிஸ் இருக்கு தெரியுமா, அந்த 3 சிட்டிஸ்ல என்னென்ன டேட் அவைலபிளா இருக்குன்றதை உங்களால பார்த்துக்கிட முடியும். ஓகேவா? அதுல பார்த்துக்கிட்டு நீங்க எந்த டேட்ல எழுத ஆசைப்படுறீங்க அப்படின்றதையும், நீங்க எந்த டைம்ல எக்ஸாம் எழுத ஆசைப்படுறீங்கன்றதையும் உங்களால சூஸ் பண்ணிக்கிட முடியும். நீங்க ரீஜனல் லாங்குவேஜ்ல எக்ஸாம் எழுத ஆசைப்படுறீங்க, தமிழ், ஹிந்தி, மலையாளம், கன்னடால எழுத ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷனுங்கிறது லிமிட்டடோட இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு குறிப்பிட்ட ஷிஃப்ட் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ரீஜனல் லாங்குவேஜ் சூஸ் பண்ணவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு சைட்ல காட்டும். நீங்க அந்த ஷிஃப்ட்டை தான் சூஸ் பண்ண முடியும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி சூஸ் பண்ணவங்களுக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த 3 சிட்டிஸ் நீங்க வந்து சூஸ் பண்றீங்க தெரியுமா, இந்த 3 சிட்டிஸ் நீங்க சூஸ் பண்ணதுங்கிறது, நீங்க இப்போ மதுரை சூஸ் பண்ணிருக்கீங்க, கோயம்புத்தூர் சூஸ் பண்ணிருக்கீங்க, சென்னை சூஸ் பண்ணிக்கிங்க. நீங்க கொஞ்சம் லேட்டா போய் பாக்குறீங்க, 22 பார்க்காம 23ஆம் தேதி பாக்குறீங்கன்னு வச்சுக்கிடுமே, இந்த 3 சிட்டிஸ்லயுமே ஃபில் ஆயிட்டு, எல்லா டேட்ஸுமே வந்து ஃபில் ஆயிட்டு அப்படின்னா உங்களுக்கு அடுத்ததா சில சிட்டிஸ் வந்து தருவாங்க. அந்த சிட்டிஸ்ல எந்த சிட்டில நீங்க எழுத ஆசைப்படுறீங்களோ அதை மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். டேட்டு அண்ட் டைம்ன்றதை நீங்க சூஸ் பண்ண முடியாது. நாம ஷேர் பண்றது 22nd அக்டோபர் இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அன்னைக்கு ஃபுல்லா ஆன்லைன்லயே இருங்க. ஓப்பன் ஆன உடனே இமீடியட்டா எப்படி FDFSக்கு புக் பண்ணுவீங்களோ, தியேட்டர்ல இந்த சீட்ஸ் தானே மோஸ்ட்லி புக் பண்ணுவீங்க, அதே மாதிரி உங்க 22 அக்டோபர் ஓப்பன் ஆன உடனே போய் அந்த லாஸ்ட் டேட்ஸ் என்னவோ அது லாஸ்ட் டேட்ல 3 ஷிஃப்ட், அதுல எந்த ஷிஃப்ட்டோ அதை நீங்க சூஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? அதுதான் பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா முதல்ல எழுத யாருமே விருப்பப்பட மாட்டீங்க, அதனால லாஸ்ட் டேட்டுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த இதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டேட் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க ஒரு டேட்டை சூஸ் பண்ணி சிட்டை இதெல்லாம் சூஸ் பண்ணிட்டீங்க, அன்னைக்கு ஏதாவது வேற ஒரு எக்ஸாம் வந்துட்டு அப்படின்ட்டு நீங்க வந்து மாற்ற முடியாது. இதை கவனத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒருவேளை நீங்க 22ல இருந்து 28 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சூஸே பண்ணல, நான் என்னைக்கு எழுத போறேன், நான் எந்த டேட் எந்த ஷிஃப்ட் எழுத போறேன்றதை நீங்க சூஸ் பண்ணலன்னா SSC என்ன அசியூம் பண்ணிப்பாங்கன்னா, நீங்க வந்து எக்ஸாம் எழுத இன்ட்ரெஸ்டோட இல்லை அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஷிஃப்ட்டை வந்து அலாட் பண்ண மாட்டாங்க. இட் மீன்ஸ் உங்களால எக்ஸாம் எழுத முடியாது. நீங்க 22ல இருந்து 28ஆம் தேதிக்குள்ள ஏதாவது ஒரு டேட்ல லாகின் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஷிஃப்ட்டை சூஸ் பண்ணியே தீரணும். ஓகேவா? இது எப்படி பண்றது ஏதுங்கிற ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாமே அப்கமிங் டேஸ்ல ஷேர் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரொம்ப ஹாப்பியான நியூஸ். ஏன்னா நிறைய பேரால ஒரு
அவங்க எஸ்எஸ்சி கொடுக்குற சிட்டியை போய் எழுத முடியாமல் இருக்கும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் வேறு ஏதாவது வேலை இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 நல்ல விஷயம். இதுக்கு எஸ்எஸ்சி அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். இன்னும் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கொடுத்தாலும் சரி இதில் அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்மளோட சஜஷன் 22 அக்டோபர் ரெடியாக இருந்துக்கோங்க. வந்த உடனே ஆளாக போய் உங்கள் 3 சிட்டியில் எந்த சிட்டி பக்கத்தில் இருக்கோ அதை உடனே சூஸ் பண்ணிட்டு அந்த சிட்டிஸில் எந்த டேட்டு எந்த ஷிஃப்ட் ஃப்ரீயாக இருக்கோ அந்த ஷிஃப்ட்டை உடனே சூஸ் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி லாஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு தான் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா என்னென்ன எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு தான் எல்லாரும் அட்டன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. 12th ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆப்வியஸாக நமக்கு தெரிஞ்சு ஒரு 2 வாரமாவது கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, 2 வாரம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு 14 நாள்னா ஒரு 26 நாள் இல்லை 27 நவம்பர் வரைக்கும் நிச்சயமாக சிஹெச்எஸ் எக்ஸாமுங்கிறது இழுக்கும். அதனால உடனே போய் அப்ளைன்றதை பண்ணிடுங்க. ஓகேவா, அப்போ இப்போ எம்டிஎஸ் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு டவுட் இருக்கும். ஆக்சுவலாக எம்டிஎஸ் எக்ஸாமுங்கிறது உங்களுக்கு நவம்பரில் லாஸ்ட் வீக்கில் கண்டக்ட் பண்ணலாம். இது முடிஞ்ச உடனே கண்டக்ட் பண்ணலாம். இது எவ்வளோ நாள் இழுக்கிறாங்கன்றது தெரியல. ஒருவேளை ஒரு 12 நாள்லேயே முடிச்சுட்டு 20 நாள்லேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்றது தெரியல. மோஸ்ட்லி நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க எம்டிஎஸ் எக்ஸாமுங்கிறது நவம்பருடைய லாஸ்ட் வீக்கு இல்லைனா டிசம்பரில் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஓகேவா, இதை எம்டிஎஸ்க்கு மாதிரி சிஹெச்எஸ்எலுக்கு மாதிரியே உங்களுக்கு எம்டிஎஸ்க்கும் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸாக வரும். ஏன்னா இந்த இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால எம்டிஎஸ்க்கும் வருதுன்னா நமக்கு வந்து நவம்பரோடைய மிட்டில் இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்து எப்பப்போ ஃபில் பண்ணலான்றது இருக்கும். அப்போ நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எம்டிஎஸ் எக்ஸாம் சிஹெச்எஸ்எலுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த பேப்பரோட லெவல் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜிஏ அண்ட் இங்கிலீஷ் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இந்த 2 பேப்பருக்கும் நீங்கள் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோ அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டெனோட ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் போஸ்டோட ஆன்சர் கீ இருக்குது. சிஜியோட ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதோட கம்பைலேஷன் யார்கிட்டையுமே இல்லை. அதனால் இந்த 2 கம்பைலேஷனில் உள்ள கரண்ட் அஃபைர்ஸு, இங்கிலீஷோடைய 1 வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸு, இடிஎம்ஸு இது 2மே நியூவாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸு, ஆர்சி கொஸ்டின்ஸு, வாய்ஸ் கொஸ்டின்ஸு, ஸ்பீச் கொஸ்டின்ஸு இது எல்லாம் ரொம்ப தரவாக இந்த 2 பேப்பர்லேருந்து படிச்சுக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் இது 2 பிடிஎஃப்பும் ஷேர் பண்ணியிருக்கோம். கரண்ட் அஃபைர்ஸ் இந்த 2 பேப்பர்லையும் எந்த டாப்பிக்கு எந்த மந்த் கேட்டிருக்காங்களோ அந்த டாபிக்ஸ் அந்த மந்த்தை நல்லா படிச்சுக்கோங்க. சிஹெச்எஸ்எல் அண்ட் எம்டிஎஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். இந்த 2 பேப்பர்லையுமே ஜிஏ அண்ட் இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எம்டிஎஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ கையில் இருக்கிற 2 வாய்ப்பு ஸ்டெனோட பேப்பர், செலெக்ஷன் போஸ்டோட பேப்பர். இந்த பேப்பர்லேருந்து நம்ம சொன்ன டாபிக்லாம் தரவாக படிச்சுக்கோங்க. 2 பேப்பர்லேருந்தும் ஜென்ரல் அவேர்னஸில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதில் ஒரு கொஸ்டின் விடாமல் எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க. உங்கள் ஜென்ரல் அவேர்னஸில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2026 சிஜிஎல் எக்ஸாம் அண்ட் எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸோடைய கிளாஸஸ் அண்ட் 2026 ஆர்ஆர்பி எக்ஸாமுடைய என்டிபிசியோடைய கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த தீபாவளி ஆஃபர்ன்றதுனால உங்களுக்கு பிரம்மாஸ்திரா பேட்ச் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 1 இயர் வேலிடிட்டி தான் உண்டு. இந்த தீபாவளி ஆஃபர்னால 2 இயர் வேலிடிட்டியோட சேம் ப்ரைஸில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆஃபருங்கிறது உங்களுக்கு 21 அக்டோபர் வரைக்கும் நைட்டு வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி இந்த 2 இயர் வேலிடிட்டியோடைய ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிரம்மாஸ்திரா பேட்சில் உங்களுக்கு கண்டென்ட் ரெகுலராக அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் ஜென்ரல் அவேர்னஸை லேட்டஸ்ட் பேட்டர்னில் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணோம். இந்த நவம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக கேட்ட ஒக்காப்ஸு, அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் எக்ஸாமில் கேட்ட சிஜிஎல்ல கம்பைலேஷன் கிடைச்சோன்னே அதோடைய ஒவ்வொரு சாப்டர்ஸோட கொஷின்ஸையுமே உங்களுக்கு புது டைப்ஸ் இருந்தால் அதை டீச் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு அதில் உள்ள சொல்யூஷன்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே அப்டேட்டட் கண்டென்ட்டாக இருக்கும். 2 இயர் வேலிடிட்டி, இதுக்கப்புறம் 1 இயராக மாறிடும் 21 அக்டோபருக்கு அப்புறமா. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. 999 உங்களுக்கு எல்லா வீடியோ கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்கும். எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பிக்கானது பிடிஎஃப் நோட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஜிஏ நோட்ஸுங்கிறது தமிழ்லையும் அவைலபிளாக இருக்கும், இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். எல்லா டாப்பிக்குமே சாப்டர் வைஸ் டெஸ்ட்டுமே வந்து உண்டு. ஓகேவா, நம்ம ஒன்ஸ் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டுமே ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் நீங்கள் என்ன படிக்கணுன்ற மாதிரி பிளானை போட்டு அந்த பிளானில் அந்த வீக் படித்ததை டெஸ்ட்டாகவும் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.